கருணை கொண்ட உள்ளத்தால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 355வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 356வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம், அயோத்தி பருவம், கைகேயி காலம். கைகேயிக்கு இடர் செய்தவர் யார் என அறிந்தால் அவரை ஒழித்தே விடுவதாக தயரதன் அவரிடம் பேசுதல். பாடல் எண் 356. அன்புடைய பெண்ணழகே, அழகொளிரும் விண்ணழகே, இன்பத்தின் ஊற்றனவே, என்னுள் வாழ் பண்ணழகே, துன்பம் என்ன நேர்ந்தது சொல், தோகை மயிர் கண்ணழகே, உன்னை இடர் செய்தவரை ஒழித்திடுவேன் என் அழகே. இதுவே அந்த 356வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்புடைய பெண்ணழகே, அழகொளிரும் விண்ணழகே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், தயரதனானவன் தரையிலே வீழ்ந்தவாறு படுத்து கிடந்த தனது மனைவியான கைகேயியை எழுப்புவதற்காக பல்வேறு விதமான அன்பு கொண்ட வார்த்தைகளால் அவளிடம் பேசினான். அவ்வாறு இனிய வார்த்தைகளால் அவளை கொஞ்சி பேசி அவளது மனத்தை மகிழ்ச்சி அடைய வைத்து அமைதிப்படுத்தவும் அவன் முயன்றான். அவ்வாறு அவன் முயற்சி செய்கையிலே தன்மேல் மிகுந்த அன்பினை கொண்டவளாகிய கைகேயியை நோக்கி, என்மேல் மிகவும் அன்பு கொண்டவளே, பெண்களிலே மிகுந்த அழகியாக திகழ்பவளே, ஒளி வீசும் நட்சத்திரங்களாலும் கோள்களாலும் பெரும் அழகே கொண்டதாய் திகழும் வானத்தினை போன்றே பெண்களில் மிகவும் அழகானவளே, இன்பத்தின் ஊற்றனவே, என்னுள் வாழ் பண்ணழகே, இன்பங்கள் அனைத்தையும் தொடர்ந்து வழங்கும் இன்பங்களின் ஊற்றனவே, என்னுள்ளே நிரந்தரமாக தங்கி எனக்குள்ளே வாழ்ந்து வரும் இன்ப இசையானது உடல் வடிவெடுத்து அமைத்து கொண்ட அழகின் வடிவமாக திகழ்பவளே, துன்பம் என்ன நேர்ந்தது சொல், தோகை மயிர் கண்ணழகே, உனக்கு என்ன துன்பம் நேர்ந்ததனால் நீ தரையில் வீழ்ந்து கிடக்கின்ற இந்த துன்ப நிலையை அடைந்தாய் என்பதை எனக்கு சொல்வாய். தோகையுடன் திகழும் மயிலானது கொண்ட பேரழகு கண்களை போன்ற பளபளப்பு தன்மையும் கூர்ந்து நோக்கும் பார்வையும் பொலிவும் கொண்ட தோற்றமும் படைத்த பேரழகியே, உன்னை இடர் செய்தவரை ஒழித்திடுவேன் என் அழகே. உன்னை இடர் செய்தவர் யாராக இருந்தாலும் உறுதியாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்திடுவேன். அத்தண்டனை மூலம் அவர்களை அடக்கி வைத்து அதிகாரம் எதுவும் அற்றவராய் ஆக்கிவிடுவேன். ஆகையால் என்னுடையவளே, யான் விரும்பும் அழகிற் சிறந்த என் மனைவியே, யான் சொல்பவற்றை நம்பி கேட்பாய் என்றார். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 357வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.